எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் அடைந்து வருகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்ற பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம். இன்று 3/11/2025 சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:02 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். யோகம் அர்ஷனம் நாம யோகம் இரவு 6:34 வரை, பின்பு வஜ்ரம் நாம யோகம். கர்ணம் கவளவ கர்ணம் மதியம் 12:46 வரை, பின்பு தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திற்கு மதியம் 1:02 வரை, பின்பு பூர நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். கிரக நிலவரம்: கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான். இன்னைக்கு நம்ம ஜோதிட குறிப்பில் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க எந்தெந்த விஷயங்களை வாழ்வியல மாற்றம் செஞ்சா வெற்றியாளரா மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க லைஃப்ல என்னென்ன சில விஷயங்கள் மாற்றம் செஞ்சா வெற்றியாளரா மாற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோவில் திருவிழா தேர் இழுப்பாங்க. ஓகேங்களா? அந்த தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப 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 சிறப்பு இவங்களுக்கு. அதே போல வீட்டுல சின்னதா மணி வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. சூடம் காட்டும் போது மணி அடிச்சு வழிபாடு பண்ணலாம். அல்லது ஒரு சின்ன மணி கோயிலுக்கு எங்க போனாலும் பாத்தீங்கன்னா கோயில பெல் மணி கட்டியிருப்பாங்க. அதை அடிச்சுட்டு வந்தாலும் இவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நிறைவேறும். வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவார்கள். கோபுர தரிசனம் இவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் வாழ்க்கையில வெற்றிகள் அடையும். ஓகேங்களா? இவங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா அவுள் பொரி சாப்பிடலாம் வாய்ப்பு உள்ளவங்க. அல்லது துளசி நீர் குடிச்சாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ மழை காலம், இவங்க துளசி நீரை குடிச்சாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது பிளாக் காஃபியும் இவங்க சாப்பிடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். ஓகேங்களா? கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கம்பல்சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கையில வாட்சி கட்டுறது ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி இவங்க வீட்டுல வாட்சி எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கணும். செல் தீர்ந்தா கூட உடனே அதை மாத்திரணும். வாட்சி மட்டும் நிக்காம பாத்துக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சக்கரத்தை இவங்க டிபியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? வேலை செய்யற இடத்துலயோ அல்லது பாத்தீங்கன்னா மொபைல்ல டிபி வால்பேப்பரா கூட சக்கரம் வச்சுக்கலாம். கிருஷ்ணன் தேரோட்டுற மாதிரி இருக்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் எண்ணை இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க. உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க வெற்றியாளரா மாற முடியும். இந்த ராஜநிலையோட ராசி எண்ணை பாத்தீங்கன்னா சந்திராசமா இருக்கக்கூடிய நாள்ல கூட நீங்க தைரியமா எழுதிட்டு போகலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. துலா ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. இது அனைத்தும் பொது பலன்கள் தான். உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் தெரிஞ்சுக்கணும்னா
கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நம்பர், பின் நம்பர், மொபைல் லாக் நம்பர், ஜிபே ஃபோன்பேயோட டிரான்சாக்ஷன் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் உங்க ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான நம்பரா அப்படிங்கறத முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20, மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22, கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26, மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.